நம்ம யாருக்கு தாங்க பட்டை ஏற்ற பிடிக்காது? இல்லை ஏற்றும்போது பார்த்து ரசிக்க பிடிக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தானே பிடிக்கும். அந்த மாதிரி பட்டை ஏற்றத்தில் க்ரேஸியாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரீல் ஷேர் பண்ணுங்கள், புரிஞ்சுக்குவாங்க. நான் ஒரு நாள் எங்கள் தங்கச்சியை போய் மெட்ரோவில் ட்ராப் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா மரம் ஆடினே இருந்துச்சுன்னா இது ஆடினுக்குது நிற்க வச்சு பார்த்தா ஒரு காக்கா மாட்டின்குது. ஆல்மோஸ்ட் 2 ஹவர் நான் அங்கேயே நின்று யாருக்கோ கால் பண்ண ரெஸ்கியூக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ரெஸ்கியூ அட்டென்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு 40 மினிட்ஸ் எடுத்தாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ அந்த காக்கா அதுக்கு முன்னால் எவ்வளோ நேரம் இருந்துச்சு. கீழே எச்சிட்ட பெருத்தா தெரியுது. ஷாக்கிங் நியூஸ் என்னன்னாக்கா அந்த பட்டை ஒயர் அந்த நூலில் மாட்டின்னு இருந்துச்சு. காலெலாம் கட் ஆகிட்டு இருந்துச்சு. காக்காவுக்கு ரொம்ப பெஜாராயிடுச்சு எனக்கு உள்மன்ஸில். சரி என்ன பண்ணுறதுன்னு வீட்டுக்கு வாபஸ் வரலான்னு பார்த்தா இன்னொரு பேர்ட் மாட்டினுச்சு. இதை பார்த்துட்டு எனக்கு சரி இது அட்லீஸ்ட் நம்ம ரெஸ்கியூ பண்ணலாம், வரதுக்கு டைம் ஆகிடும்ன்ட்டு எங்கன்னு பார்த்தா பில்டிங் மேலே இருந்துச்சு. அப்படி இப்படி பர்மிஷன்லாம் கேட்டு பில்டிங் மேலே போய் ஏறி அதை கட் பண்ணிட்டு சேட் நியூஸ் அதுக்குள்ளேயே அந்த ஈகிள் செத்துட்டு இருந்துச்சு. சின்ன பேர்டு இல்லைங்க, ரொம்ப பெரிய பேர்டு. அப்புறம் கீழே வந்து பார்த்தா ஃபிங்கர்லாம் கட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணல. இங்கே என்னன்னாக்கா நம்ம ஹாப்பினஸ் பின்னால் ஒரு உயிரை நம்ம புகடிக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றும் போது அடுத்தவங்களை கட் பண்ணும் போது, அதே ஒரு உயிருள்ள ஜீவனை கட் பண்ணும் போது நம்மளுக்கு நம்ம தெரியாமல் தான் கட் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ பெஜாராக இருக்கோ இல்லைங்களா? நான் ஏற்றுங்க தப்பாக எதுவும் சொல்ல. ஏற்றிட்டு அது கட் ஆகிருக்கும் போது அந்த பட்டு வயரை தேடி அது எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இட் வில் நாட் ஹார்ம் எனி ஒன். அண்ட் வாட்ஸ் அப் மாமே, இன்றைக்கி நம்ம பேக்கும் பைசப்பை தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். இது என்ன கதைனாக்கா வரப்போகிற வீடியோங்களில் ஐ எம் லைக் இந்த ஒர்க் அவுட்டை பார்த்துக்கோங்க அண்ட் டூ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். வரப்போகிற வீடியோவில் நான் இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ என்ன மசில் பண்ண என்ன மசில் ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஸோ நம்மளுக்கு நிறைய பேர் பிகினர்ஸ் யோசிக்கிறீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் தான் பாடி வளரும். இல்லை, சிம்பிள் ஒர்க் அவுட் அந்தந்த மசிலுக்கு அந்தந்த ஒர்க் அவுட் பண்ணால் போதும். அண்ட் ஷோ யோர் லவ், ஃபாலோ பண்ணுங்கள். லவ் யூ கைஸ்.